வணக்கம். திமுக கூட்டணி கட்சிகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி பொன்னேரி தொகுதியில், அதே போன்று ஸ்ரீபெரும்புத்தூர் தனி, சோளிங்கர், உதகமண்டலம், ஈரோடு கிழக்கு, அறந்தாங்கி, கடலூர், மயிலாடுதுறை, காரைக்குடி, சிவகாசி, திருவாடனை, ஸ்ரீவைகுண்டம், நாங்குநேரி, குளச்சல், விளவங்கோடு, கிள்ளியூர், வேளச்சேரி, ஊத்தங்கரை தனி, துறையூர், கவுண்டம்பாளையம், ஆத்தூர் தனி, பென்னாகரம், சிங்காநல்லூர், அம்பாசமுத்திரம், கிருஷ்ணகிரி, உசிலம்பட்டி, சங்கரன்கோவில், மேலூர் உள்ளிட்ட 28 தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற தளி, திருத்துறைப்பூண்டி, அதே போன்று ஸ்ரீவில்லிபுத்தூர், திருப்பூர் வடக்கு, பவானிசாகர் உள்ளிட்ட தொகுதிகளில் போட்டியிட இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை கீழ்வேலூர், கந்தர்வக்கோட்டை, பத்மநாபபுரம், பழனி உள்ளிட்ட தொகுதிகளிலும் அவர்கள் போட்டியிட இருப்பது குறிப்பிடத்தக்கது. மற்ற கூட்டணி கட்சிகள் விடுதலை சிறுத்தைகளுக்கு காட்டுமன்னார் கோவில், செய்யூர் தனி, திருப்போரூர், அரக்கோணம், திண்டிவனம், பெரியகுளம், கள்ளக்குறிச்சி, பன்ருட்டி உள்ளிட்ட தொகுதிகளிலும், மதிமுக மொடக்குறிச்சி, மதுரை தெற்கு, கடையநல்லூர், சீர்காழி உள்ளிட்ட தொகுதிகளிலும் போட்டியிட இருக்கிறார்கள். தேமுதிகவை பொறுத்தவரை விருத்தாச்சலம், விருதுநகர், தருமபுரி, குடியாத்தம், சேலம் மேற்கு, போலூர், பல்லாவரம், திருத்தணி, ஓமலூர், மயிலம் உள்ளிட்ட தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கு பாபநாசம், வாணியம்பாடி உள்ளிட்ட தொகுதிகளும் போட்டியிட இருப்பது குறிப்பிடத்தக்கது. கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி திருச்செங்கோடு, பொள்ளாச்சி தொகுதியிலும், மனிதநேய மக்கள் கட்சி நாகப்பட்டினம், மணப்பாறை தொகுதிகளிலும் போட்டியிட இருக்கிறார்கள். முக்குளத்தூர் புலிப்படை சிவகங்கை தொகுதியிலும், மனிதநேய ஜனநாயக கட்சி சிதம்பரம் தொகுதியிலும், SDPI கட்சி நன்னிலம் தொகுதியிலும், தமிழர் தேசம் கட்சி நத்தம் தொகுதிகளும் போட்டியிட இருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமே இழுபறி நீடித்து வந்த நிலையில் தற்பொழுது காங்கிரஸ் கட்சிகளுக்கான அந்த தொகுதிகள் இறுதியாகி இருக்கின்றன. குறிப்பாக கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு சில தொகுதிகள் கவுண்டம்பாளையம் சிங்காநல்லூர் உள்ளிட்ட தொகுதிகளும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இன்னும் சற்று நேரத்தில் திமுகவின் வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது.